ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பொரியை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே வாயில் கரையிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வெல்லத்து கூட இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு பொரி எடுத்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்வீட் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து கையாலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இந்த பொரி நல்லா ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த பொரி எல்லாத்தையுமே தண்ணியை லேசாக பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொரியையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நாம் கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்காங்க. இப்போ இந்த பொரியை நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நாம் எடுத்த பொரியோட அளவுக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். இப்போ இதை நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அந்த முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. பாதாம் பருப்பை மெலிசாக நறுக்கி கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி லேசாக செவந்ததும் அடுத்து இதில் கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை சேர்த்து ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுத்து நாம் அரைச்சி வச்ச பொரியை சேர்த்துக்கலாம். இந்த பொரிக்கலவையை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அடுத்து இதில் நாம் தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். பொரி சேர்த்த ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும்போது இன்னுமே கெட்டிப்படும். அதனால் இந்த சமயத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், தேவைப்பட்ட கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த அல்வாவை சூப்பராக செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.